ஆனாலும் நீ பயங்கரமான ஆளுக்கா. ஆமா, எப்படி உனக்கு இது தோணுச்சு? நீ எது சொல்ற? இல்ல, வர மாப்பிள்ளையே இப்படி முன்கூட்டியே ஐடியா பண்ணி தண்ணியில தள்ளி விடணும்னு தான். நீயும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, அதையும் மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது உனக்கே தெரியும். ஆனாலும் அந்த மாப்பிள்ள பயங்கரமானவன். நம்ம தண்ணியில தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் வெளியே வந்தா பாத்தியா? எப்படியோ அவனை புடிச்சு உள்ள போட்டாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், கத்திரி தாண்டி போன் பண்றான். நம்ம வீட்ல இல்லன்னு தெரிஞ்சு போச்சு போல. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் தெரியாம இருக்குமா என்ன? அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. நீ போன் எடுத்து பேசு. ஹலோ, எங்க இருக்கீங்க? இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பொய் சொன்ன பிச்சிருவேன். ஏய், இல்ல பக்கத்துல வந்துட்டோம்டா. உங்களுக்கு யார் வெளியில போ சொன்னது? இங்க பண்ணி வச்ச காரியத்துக்கெல்லாம் நீ கையில கிடைச்சான்னு வைக்க என்ன பண்ணுவேன்னே தெரியாது. எங்கடி இருக்கீங்க? அம்மா, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்மா. சி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்கல்ல? இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வரதுக்குள்ள மேக்கப் போடலான்னு ஒரு கிரீம் வாங்கலான்னு. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வீட்டுக்கு வரீங்க. வரலன்னா அவ்வளவுதான். சீக்கிரம் வந்துடுறோம்மா. வரீங்க? ஐயோ, இதோ வந்துடுறோம்மா. கதிரு அம்மாவும் ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வீட்ல இருக்கணுமா? அதான் மாப்பிள்ளைய பிடிச்சு லாக்அப்ல போட்டாச்சுல, அப்புறம் என்ன? சரி வா போலாம், வா. இந்த சைட் போக வேண்டாம். ஏன்? அப்படி சுத்தி போலாம், அதான் சேஃப். சரி. மாப்ள, என்னங்க பார்த்து கவனமா இருந்திருக்கலாம்ல. நான் கேர்ஃபுல்லா தாங்க இருந்தேன். பின்னாடி இருந்து அந்த லேடி தள்ளி விட்டுருச்சு. ஓ, அது பாலம் கிணறு. சரி, நீங்க முதல்ல போய் குடுங்க. இதுல Dress டவல் எல்லாம் இருக்கு. மாப்ள, இதுக்குள்ள போங்க. இங்க பாத்துக்கலாம். அறிவில்ல, 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போய் ஆள் வச்சு மாப்பிள்ளை கிணத்துல தள்ளி விட்டுருக்கீங்க.